ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். 2026 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் ரோகிணியில் பயணிக்கவிருக்கிறார். இந்த வருடம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறவிருக்கு என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை, தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது. இயற்கை பேரிடர்கள், அதே போல் சீற்றங்கள், பஞ்சபூதங்கள் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க சரியாக இயங்காத நிலை. ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம். அரசியலில் ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும், பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் பலம் பெருகுவதும் அதிகரித்து காணப்படும். கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க, இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும் பொழுது அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள், அவங்க பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலையும் அவேராக இருக்கணும். அவர்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார். கேது அங்கே போய் எண்டில் சேருவார். அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உலகளாவிய அளவுலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடுறாரு, யாருக்கு எப்போ வேலை போகும், யார் எப்போ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் பார்த்துருக்கோம் உலகளாவிய அளவில். அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த ராகுக்கு எதுவும் டிரான்சிட் நம்மளுக்கு மகரத்துக்கும் கடகத்துக்கும் போக இருப்பதனாலையும் வறட்சி, அதே போல் நிறைய ஒரு உடல் நல குறைபாடு, புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நோய்கள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும், முதலாளிகளுடைய கை ஓங்குவது, அதே போல் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது, விலைவாசிகள் அதிகரிப்பது, இதெல்லாமே காணப்படும். உற்பத்தி சார்ந்த துறையெல்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயம் ரொம்ப செழிக்கணும்லாம். விவசாயத்துக்கு நம்மெல்லாம் ரொம்ப ஆதரவு கரம் நீட்டணும். ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் அனைத்து துறையுமே சிறக்கும். கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும். அப்போ கோ சம்ரக்ஷணம், பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது. இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது, சனி குரு இந்த பிரளய ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மிதுனம் வாழ்வில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க எதிலும் அடையாத எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவாங்க. நிறைய மிதுனம் காத்திருக்குது. எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடைபெறாதன்னு அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தட்டாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு கருணை மழை பொழிய இருக்கிறான்னு சொல்லலாம். குரு ராசியில் அமர்ந்து நிறைய ஒரு உடல் உபாத, மன கஷ்டம், நல்லா ஏதோ ஒரு சிந்தனை ஓடுது, ஆனால் எந்த சிந்தனையும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு மனமெம்பி போய் கொண்டிருந்தேன். மிதுனம் இப்பொழுது சிகரத்தின் உச்சியில் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல சிறப்பான மாற்றங்களை கொடுப்பார். ஜூன் 2க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் சிறப்பாக படிப்படியாக இது வரைக்கும் இந்த தப்புகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி, ஏன்னா அனுபவம் நிறைய கிடைக்கும் மிதுனத்துக்கு. வாழ்க்கையில் நிறைய தப்புகளை செய்து அதிலிருந்து பாடம் பெற்று நிறைய என்ன சொல்லுவாங்க, தத்துவ ஞானியாக இருப்பாங்க. பிரச்சனைகள் தீர்ப்பதில் வல்லவர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான்
அவங்க வந்து லேக் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் மிதுனத்துக்கு அடிதூள் அட்டகாசம். ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பொருளாதார வருவாய், உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுதுன்னு சொல்லலாம். 10ல் சனி இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்க போகிறேன்னு காத்து கொண்டு இருக்கிறார். தொழிலில் அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேது நல்ல வந்து ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுத்து நீங்கள் இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்வாழ்ப்புகளை காட்டுவதற்கு அவர் பச்சைக்கொடி காட்டிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். 9ல் இருக்கக்கூடிய ராகு முன்னோர்களின் ஆசையை வந்து வழங்கி கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு உடல்நலை குறைபாடுலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைப்பது. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்ச குரு ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது நோய் இல்லை கடன் இல்லை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். 8ஆம் இடம் இது வரைக்கும் சந்தித்த சோதனை வேதனை 8ஆம் இடம் அடித்தா அதை மாதிரி யாரும் அடிக்க முடியாது, கொடுத்தா அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாது. அந்த வலி வேதனையை தீர்த்து இப்பொழுது வந்து மயிலிறகால் உங்களுக்கு வந்து இதம் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். பாட்டே இருக்கு இல்லையா, மயிலிறகே மயிலிறகே மயிலிறகால் வந்து இதம் தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான வந்து ஒரு பெயர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது ஜூனில் அப்படின்னு. அப்போ இப்போ திருமண உறவுலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீருவது, நல்ல குழந்தை பாக்கியம், உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு, மாணவர்கள்லாம் இப்போ வந்து மெமரி பவர் வந்து கூடும். அப்படி இல்லைன்றவங்க நல்லா வாய் விட்டு படிங்க. நல்லா வந்து சமூகத்தில் உங்களுக்கான சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு எப்போ நித்தம் ஓம் நம சிவாய. ஏன்னா புதனுடைய வீடு, இந்த புதன் சிறப்பாக இயங்குவதற்கு சிவபெருமான கையில் வைத்து கொள்ளணும். அப்போ பழமையான சிவ ஆலயங்கள் சென்று வழிபடும் பொழுது நம்ம மிதுனத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டியது தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வந்து நேரம் கிடைக்கும்போது சென்று வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லங்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவனை சென்று வழிபடுவது. இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து போய் ஒரு 9 மணிக்குள்ளே போய் வழிபட்டு அங்கே இருக்க கோசாலைகளில் இருக்கக்கூடிய பசுவுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுத்துட்டு வரீங்க, ஒரு கோதுமையில் வெல்லம் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை காணும் மிதுனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.